السلام عليكم ورحمة الله وبركاته. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. அன்புக்கினிய சகோதரர்களே, அல்லாஹுடைய பேரருளால் ஒவ்வொரு நாளும் மஹ்ரிப் தொழுகைக்கு பிறகு தினமும் ஒரு இறை செய்தி என்ற தலைப்பில் குர்ஆன் ஹதீஸ் இந்த மார்க்க விஷயங்களையும் இஸ்லாமிய அடிப்படை கொள்கை சார்ந்த விஷயங்களை பார்க்கிறோம். அதன் அடிப்படையில் நாம் பார்க்கின்ற செய்தி இறுதி தூதரின் இறுதி பேருரை என்கின்ற அந்த செய்தியிலிருந்து அல்லாஹுடைய தூதர் அந்த அரஃபா பெருவெளியில் ஆற்றிய அந்த பேருரையிலிருந்து தொகுப்பிலிருந்து ஒவ்வொரு நாளும் சிறிய உரைகளை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். நேற்றைய உரையில் நாம் பார்த்த மிக முக்கியமானது அல்லாஹுடைய தூதர் குறிப்பிட்ட அந்த வாரிசுரிமை சட்டங்களை அல்லாஹுடைய தூதர் குறிப்பிட்டார்கள். மக்களுக்கு மத்தியில் எந்த ஒரு வாரிசு உரிமை என்பது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனில் மனிதர்களுக்கு அருளிவிட்டான் என்கின்ற செய்தியும், அதே போல கடனை குறித்தும் அல்லாஹுடைய தூதர் எச்சரித்தார்கள். சொத்துரிமையை குறித்தும் கணவன் மனைவிக்கிடையே உள்ள கடமைகளை பற்றியும் அல்லாஹுடைய தூதர் குறிப்பிட்டார்கள். ஆட்சியாளருக்கு கட்டுப்படுதலை பற்றியும் அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள் என்ற செய்தியெல்லாம் நாம் பார்க்கிறோம். அதில் மிக முக்கியமானது கணவன் மனைவிகளுடைய உரிமைகளை பற்றி அல்லாஹுடைய தூதர் அரஃபா வரியில் குறிப்பிடும் போது ஜாமி திருமதியில் வரக்கூடிய செய்தி 1883 செய்தி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், பெண்களிடம் நன்மையை நீங்கள் போதியுங்கள், அவர்கள் உங்களிடம் அடைக்கலமாக இருக்கிறார்கள் என்று அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள். கணவன் மனைவியுடைய உரிமையை பற்றி அல்லாஹுடைய தூதர் குறிப்பிட்டார்கள். அதே போல கடமைகளை பற்றி குறிப்பிடும் போது பெண்களிடம் அவர்களுக்கு நன்மையை போதியுங்கள், அவர்கள் உங்களிடம் அடைக்கலமாக இருக்கிறார்கள், இல்லறத்தை தவிர வேறு எந்த உரிமையும் உங்களிடம் கிடையாது, நீங்கள் உங்கள் மனைவிற்கு செய்ய வேண்டிய கடமைகள் உள்ளது, அதேபோல் உங்கள் மனைவியர் உங்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் உள்ளது என்பதையும் அல்லாஹுடைய தூதர் அந்த பேருரையில் குறிப்பிட்டார்கள் என்ற செய்தியை நாம் பார்க்கிறோம். மேலும் அல்லாஹுடைய தூதர் குறிப்பிடுகிறார்கள், கணவன் அனுமதியின்றி ஒரு பெண் தன்னுடைய கணவனுடைய வீட்டில் எந்த ஒரு பொருளையும் செலவு செய்யக்கூடாது என்று அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள். அப்புறம் மக்கள் கேட்டார்கள், அல்லாஹுடைய தூதரே உணவை குறித்துமா என்று கேட்கும்போது அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள், ஆம், உணவு அதுதான் மிகச்சிறந்த பொருள், அதுவும் கணவனுடைய அனுமதி இல்லாமல் செலவு செய்யக்கூடாது என்பதை அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள் என்ற செய்தியை நாம் பார்க்கிறோம். அதே போல முஸ்லிம்களை பற்றி குறிப்பிட்டார்கள். தப்ரானில் வரக்கூடிய செய்தி 3444 செய்தி, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், எவருடைய நாவு கையின் தொல்லையிலிருந்து பிற முஸ்லிம்கள் பாதுகாக்கப்படுகிறாரோ அவரே முஸ்லீம் ஆவார் என்று அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள். முஸ்லிம்களுக்கு அல்லாஹுடைய தூதர் கூறிய மிக முக்கியமான ஒரு உதாரணம், யாருடைய கையிலிருந்து நாவிலிருந்து பிற மக்கள் பாதுகாப்பு பெறுகிறாரோ அவர்தான் முஸ்லீம் ஆவார் என்று சொன்னார்கள். மூமின்களை பற்றி அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள், மக்களினுடைய உயிருக்கும் உடமைக்கும் பாதுகாப்பு அளிக்கக்கூடியவர் தான் மூமின் என்று அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள். குற்றங்களை விட்டு தவறுகளை விட்டு யார் தங்களை ஒதுக்கிக் கொள்கிறார்களோ அவர்கள் தான் முஹாஜிர் ஆவார்கள் என்று அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள். ஹிஜ்ரத் என்பது மக்கா வெற்றிக்கு முன் இருந்தது. அல்லாஹுடைய தூதர் மக்கா வெற்றிக்கு பின்பு எந்த ஒரு ஹிஜ்ரத்தும் இல்லை. அல்லாஹுடைய தூதர் ஹிஜ்ரத் முஹாஜிரை பற்றி குறிப்பிடும் போது அல்லாஹுடைய தூதர் அந்த பேரூரில் சொன்னார்கள், யார் குற்றச் செயலிலிருந்து தவறிலிருந்து தன்னை பாதுகாத்துக் கொள்கிறாரோ அவர்தான் முஹாஜிர் ஆவார் என்று அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள். அதே போல அல்லாஹுடைய தூதர் குறிப்பிட்டார்கள், பிறகு பொருளை பற்றியும் அல்லாஹுடைய தூதர் எச்சரித்தார்கள். திருமதியில் வரக்கூடிய செய்தி 3012 செய்தி, ஒரு முஸ்லிம் தன்னுடைய சகோதரன் மனமுவந்து தராத தன்னுடைய சகோதரனுடைய முஸ்லிமுடைய பொருள் அடுத்த முஸ்லிமுக்கு ஆகுமானதில்லை என்று அல்லாஹுடைய தூதர் குறிப்பிட்டார்கள். பிறருடைய பொருள் பிற முஸ்லிமுடைய பொருள் எப்போது நமக்கு ஆகுமானது என்றால் அவன் மனமுவந்து தராத வரையில் எந்த ஒரு பொருளும் ஆகுமானதில்லை என்பதையும் அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள் என்ற செய்தியை நாம் பார்க்கிறோம். அதே போல அண்டை வீட்டாரை பற்றி அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள், அண்டை வீட்டாரை பற்றி எங்களுக்கு வலியுறுத்தினார்கள். எத்தகைய அளவுக்கு என்றால் எங்கள் சொத்தில் அவர்களுக்கு பங்களித்து விடுவார்களோ என்று நாங்கள் அச்சப்படும் அளவுக்கு அல்லாஹுடைய தூதர் அண்டை வீட்டாரை குறித்து எங்களுக்கு அதிகம் வலியுறுத்தி கூறினார்கள் என்ற செய்தியை நாம் பார்க்கிறோம். இப்படி அந்த அரஃபா பேரூரில் அல்லாஹுடைய தூதரை ஆற்றிய உரைகளில் மிக முக்கியமானது முஸ்லீம் குறித்து. முஸ்லீம் என்பவர் தன்னுடைய கரத்தாலும் நாவாலும் பிறருக்கு தொல்லை தராமல் இருக்கக்கூடிய ஒரு முஸ்லீம். மூமின் என்பவர் பிற மக்களுடைய உயிரையும் பொருளையும் பாதுகாக்கக்கூடிய ஒரு மூமின். முஹாஜிர் என்பவர் அல்லாஹ் தடுத்த தீய செயல்கள் தன்னை பாதுகாத்துக் கொள்ளக்கூடிய ஒரு முஹாஜிர். இப்படி அண்டை வீட்டாருடைய உரிமை எல்லாம் அல்லாஹுடைய தூதர் அந்த பேருரையும் குறிப்பிட்டார்கள் என்ற செய்தியை நாம் பார்க்கிறோம். அல்லாஹுடைய தூதர் எதை நமக்கு அறிவுரையாக கூறினாரோ அந்த அரஃபா பெருவெளியில் ஆற்றிய அந்த பேருரையை ஏற்று வாழக்கூடிய நல் முஸ்லிம்களாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மை ஆக்குவான்.